சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து முதல்வர் விஜய் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். இதற்காக அவைக்கு உறுப்பினர்கள் வர தொடங்கியுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இன்று அவை நடவடிக்கை என்னவாக இருக்கப் போகிறது? விவரங்களை பகிரலாம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு நடைபெற்ற முதல் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் அதற்கான பதில் உரையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதல் முறையாக சட்டமன்றத்தில் பதிலளிக்க இருக்கிறார். இன்றைக்கு நிகழ்ச்சி நிரலில் வேற எந்த அலுவலர்களுக்கும் பிசினஸுக்கும் இடமில்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பதில் உரை எப்படி இருக்க போகிறது? முதலமைச்சர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை மற்றும் பதில்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த விவாதம் தொடங்கி வைக்கப்பட்ட போதிலிருந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து திமுக எதிர்க்கட்சி தலைவர்கள் வரை பல்வேறு உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கிற்கு முதலமைச்சருடைய பதில் என்ன, மின் தடைக்கு முதலமைச்சருடைய பதில் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்கள், நான் முதல்வன் திட்டம் ஏன் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, அதே போல பல்வேறு கேள்விகளை இந்த அரசாங்கம் தொழில்துறையில் ஏன் புதிதாக ஒரு கமிட்டி சிஎஸ் தலைமையில் போட்டீர்கள் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன மாதிரியான பதிலை கொடுக்கிறார்கள் முதலமைச்சர் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். புதிய அறிவிப்புகள் எதுவும் இருக்குமா என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றுக்கு பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இதற்கு இந்த ஆளுநர் உரையில் எந்த விஷனும் இல்லை மிஷனும் இல்லை என்று சொல்லியிருந்தார். ஏதாவது தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இருக்குமா என்றெல்லாம் கேட்டிருந்தார். அதாவது வழக்கமாக 110 விதியின் கீழ் முதலமைச்சர் தான் முதல் அறிவிப்புகளை கடந்த ஆட்சி காலத்தில் வெளியிட்டார்கள். ஆனால் நேற்றைக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ் தான் 110 விதியின் கீழ் அறிவிப்பு வெளியிட்டார். இன்றைக்கு முதலமைச்சர் 110 விதியின் கீழ் எதுவும் அறிவிப்பை வெளியிட இருக்கிறாரா? அவருடைய உரை எப்படி இருக்கும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், இன்னொரு புறம் எதிர்க்கட்சி தலைவருடைய வருகைக்காக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் விஜய் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்ன, நேற்றைக்கு ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சில விளக்கங்களை அரசாங்கத்திற்கு சார்பாக கொடுத்திருந்தார். இந்த நிலையில் திமுகவில் பங்கேற்ற சிவசங்கர், தங்கம் தென்னரசு உள்ளிட்ட உறுப்பினர்களும் தற்போது குறிப்பாக சட்டப்பேரவைக்கு வெளியில் இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதே போல இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய சேகர்பாபு அதற்கு பதிலளித்தார். நேற்றைக்கு அமைச்சர் ரமேஷ் போன்ற காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த நிலையில் தற்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக சட்டமன்றத்துக்கு வர இருக்கிறார்கள். இன்றுடன் சபை முதலமைச்சருடைய பதில் உரையுடன் குறிப்பாக இந்த பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட இருக்கின்றது. இந்த வழக்கமாக சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும். ஆனால் இன்றைக்கு எந்தவித சட்ட மசோதாவும் இந்த கூட்டத்தொடரில் இல்லை என்பதை நம்ம பார்க்க வேண்டும். மீண்டும் சட்டப்பேரவை ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு பட்ஜெட் கூட்டத்தொடர், இந்த அரசாங்கம் வந்த பிறகான முதல் பட்ஜெட்டை மரிய வில்சன் தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இதுதான் நிலவரமாக இருக்கின்றது. சௌந்தர்யா, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.